இப்போ உலகத்தில் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கோடிக்கணக்கில் இருக்குது. நம்ம அந்த படிக்கிறதுங்க வந்து ஒரு கடலுங்க. அது இவ்வளோண்டு ஒரு ஓரத்தில் நம்ம ஏதோ சிப்பி பொறுக்கிட்டு சுற்றுறோம். இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கை முறையாக இருக்குங்க. மத்தியில் எனக்கு வந்து நான் படித்த புத்தகங்கள் எப்படி என்னை செழுமைப்படுத்துச்சு, எப்படி என்ன கொஞ்சமாவது மனிதத்தன்மையோடு நடச்சுங்கிறத உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். என்னென்னா, இங்கே யாருமே கதை கேட்காம வளர்ந்துருக்கவே மாட்டாங்க. எல்லாமே கதை கேட்டு வளர்ந்த கூட்டம் தான் நம்ம. எங்கள் பாட்டி, எங்கள் அம்மிச்சி எல்லாம் வந்து கதை சொல்லுவாங்க. நலமகராஜன் கதை, ஆரவல்லி சூரவல்லி கதை, நல்லதங்கா கதை, பழையனூர் நீலி கதை, அந்த மாதிரி எங்கள் அம்மிச்சி, எங்கள் அப்பாரு எல்லோரும் சொல்லுவாங்க. அன்னைக்கு பாட்டிகளுக்கும் தாத்தாக்களுக்கும் பேரர்களை கொஞ்சுவதற்கும் கதை சொல்வதற்கும் கதை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாட்டியும் தாத்தாவுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, டிவியில் சீரியல் பார்த்துட்ருக்காங்க. கதை சொன்னவங்க இப்போ கதை பார்த்துட்டு கேட்டுட்ருக்குறாங்க. அதுவும் சாதாரண சீரியலில் புருஷனை வந்து கத்தி முனையில் கடத்துறது, மாமியாருக்கு விஷம் வைக்கிறது, மருமகளை தண்டவாளத்தில் தலையை வைக்கிறது, எந்த அளவுக்கு ஒரு நூதனமான முறையில் ஒரு குடும்பத்தையே ஒரு க்ரைம் ரேஞ்சுக்கு கொண்டு போகணுமோ அதுதான் இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் அல்ல நான் பிறந்து வளர்ந்த ஊரில் படித்தவன் எழுத படிக்க தெரிஞ்சவன் இருப்பான், 1000 பேர்த்தில் ஒரு ஆள் தான் இருப்பான். அப்போ எப்படி இந்த எழுத்து போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்களாமா, அதை பற்றி ஒரு மிக அற்புதமான ஒரு ஆய்வாளர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். முச்சந்தி இலக்கியம்னு அது பேர். அந்த காலத்தில் வந்து இந்த 3 மூலையிலையும் 4 மூலை சந்திக்கிற இடத்துல ஒரு விளக்கு இருக்குமா, விளக்கு தூண். அந்த தூணுக்கு மேலே வந்து மேடை மாதிரி போட்டிருக்கும். அந்த மேடை மேலே தூண் வச்சுருப்பான். அந்த மேடை மேலே ஏறி நின்று ஒருத்தன் சத்தம் போட்டு படிப்பானாமா. அப்போ அந்த ஊர் 3 மூலை 4 மூலை நிற்கிற மக்கள்லாம் கூடி இவங்க என்ன வாய்மொழியாக சொல்கிறாங்களோ அதை அப்படியே காதுக்குள்ளே ஏற்றிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போவாங்களாமா. அதிலிருந்து தான் தொடங்குச்சு அந்த முச்சந்தி இலக்கியங்கிற ஒரு விஷயமே. அப்படின்னு அந்த ஒரு எழுத்து தோன்றினாலும் படிக்கிற காலில் நம்மளுக்கு கல்வி கிடைக்க விடலை. வஉசியும் காந்தியும் 347 ரூபாய் 12 அணா அப்படின்னு ஒரு புக். நம்ம ஆளுகள்லாம் என்ன சொல்லிட்டுருப்பாங்க, காந்தி கணக்கு அதெல்லாம் காந்தி கணக்கில் எழுதிக்குவாமா. டீ கடையில் போய் டீ காசு கூட அதெல்லாம் காந்தி கணக்கில் வச்சுக்கோமா. காந்தி கணக்குன்னா என்னென்னா, காந்தி வந்து வஉ சிதம்பரனாருக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்காம ஏமாற்றிட்டாரு, அது காந்தி கணக்கில் போயிடுச்சு அப்படின்னு ஒரு தவறான தகவல் கொஞ்ச காலம் வரைக்குமே பரவிச்சு. ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சுங்கிறத ஆயிரா வெங்கடாச்சலபதிங்கிற ஒரு அறிஞர் மிக பிரமாதமாக ஆராய்ச்சி பண்ணி வஉசிக்கும் காந்தியார்களுக்கும் நடந்த கடித போக்குவரத்தையே டெல்லி நூலகங்களில் ஆவண காப்பகங்களில் எல்லாத்துலேயும் போய் தேடி அலைஞ்சு அத்தனை கடிதங்களையும் வச்சு ஒரு ஆய்வு புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. அதுதான் வஉசியும் காந்தியும் 347 ரூபாய் 12 அணாங்கிற புத்தகம். அதை படிக்கிறப்ப எனக்கு ஒரு நிமிஷம் நம்மளாம் என்னடா வாழ்க்கை வாழ்கிறோன்னே ஆயிடுச்சு. நான் வர்றேன், என்ன மாதிரி ஆட்களுக்கு கூட கார் வருது. ஆனால் வெள்ளைக்காரனுக்கு எதிராக 2 சுதேசி கம்பெனி கப்பலை விட்ட வஉசி, பிரிட்டிஷ்காரனுக்கு எதில் அடித்தா வலிக்கும்னு தெரிந்த இந்தியாவிலே இருந்த மிகச்சிறந்த ஒரு போராட்டக்காரன் வஉசி. நீங்கள் வெள்ளைக்காரனுக்கு எதிராக வந்து மெழுகுவர்த்தி செய்யலாம், நீங்களே கதராடை செஞ்சு போட்டுக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம், தீப்பெட்டியும் கூட செய்யலாம் சுதேசின்னு சொல்லி. ஆனால் வெள்ளைக்காரன் பிஸ்னஸ்க்கே ஆப்பு வைக்கணும்னா அந்த கடலில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக கப்பலை விட்டன்னு தோணுச்சே, அதுதான் வஉசியோடது. இந்த சிந்தனை இந்தியாவில் யாருக்கும் வரல. தாகூருடைய தம்பிக்கும் கூட வந்துச்சு, ஆனால் அவர் பிஸ்னஸ்க்காக பண்ணார். அது தாகூரே அதை கண்டிக்கிறார். ஆனால் இங்கு நமது வஉ சிதம்பரம் அவர்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக அந்த சுதேசி ஸ்டீம்னு சொல்லி 2 கப்பல் ஏங்க, அதெல்லாம் 1906-5 நினச்சி பார்க்க முடியுங்களாங்க. இந்த மனுஷன் விட்றான். அதுக்கிடையில் 1908 திருநெல்வேலியில் இது வருது, ஒரு எழுச்சி வருது. அந்த எழுச்சிக்காரனை வஉசி தான் பிடிச்சி உள்ளே வைக்கிறாங்க. 2 ஆயுள் தண்டனை, 40 வருஷம் வஉசி உள்ள தூக்கி போடுறானுங்க. 1908 உள்ளே போகிறாரு. அவ்வளோ ஒரு கொடூரமான தண்டனை அனுபவித்த ஒரே தலைவர் வந்து வஉ சிதம்பரனார் அவர்கள் தான். அப்போ வந்து இந்த இவர் மேல் ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிறாரு. சிறையில் விட்டு வெளியே வந்தப்புறம் 1915 வருஷம் இடையில கோயம்புத்தூர்லாம் வர்றாரு வஉசி. வந்து அங்கே ஒரு CSNW மில்ஸ்னு ஒரு மில்லில் வந்து வேலைக்கு போகிறாரு, கணக்கு எழுதுகிறாரு.
யாருங்க? மாபெரும் ஜாம்பவானா கோடீஸ்வரன் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை என்னென்னு கேள்வி கேட்க வச்சது வஉசி இப்படி இருக்கிறாரு. 1915 காந்தி சென்னைக்கு வர்றாரப்போ வஉசியும் சென்னையில் இருக்கிறாரு, வஉசி திருவல்லிக்கேணியில் இருக்கிறாரு. காந்தி சென்னை வந்த உடனே வஉசி அன்றைக்கி ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி ஐ வாண்ட் டு சி, உங்களை பார்த்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காந்திக்கு ஒரு போஸ்ட் கார்டு போடுறாரு. காந்தி அதை பார்த்துட்டு அப்போவே ஒரு பதில் எழுதுகிறார். நீங்கள் வர்றதுன்னு என்னை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா ஐ வில் ஸ்பேர் யூ ஃபியூ மினிட்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிறார். உங்களுக்காக நான் சில நிமிடங்களை ஒதுக்க முடியும்னு வஉசிக்கு திரும்பி காந்தி எழுதுகிறார். உடனே வஉசி இதை பார்த்துட்டு, ஐயா நீங்கள் இந்த சில நிமிடங்கள்லாம் ஒதுக்கி என்னால் அவ்வளோ பேச முடியாது, நிறையா இருக்கியா பேசுறதுக்கு, அதனால நான் உங்களை அடுத்த முறை வர பார்க்குறேன். உடனே காந்தி மறுபடியும் கடிதம் எழுதுகிறாரு. அன்னைக்கு வந்து போஸ்ட் போட்டால் அன்றைக்கே கிடைக்கிற அடுத்த நாளே கிடைக்கிற ஒரு காலம். எழுதும்போது ஐயோ நான் சொன்னது நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டேள், நான் வந்து உங்களுக்காக காத்திருக்கிறேன், நீங்கள் எங்களுக்காக ஒதுக்க முடியுமான்னு கேட்டேன் காந்தி எழுதும்போது. எழுதிட்டு காந்தி எழுதுகிற கீழே, அப்படி என்றால் நீங்கள் என்னை வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு வந்து சந்தியுங்கள் அப்படின்னு காந்தி கடிதம் போடுறாரு. காந்தி பிராட்வேயில் இருக்கிறாரு, வஉசி திருவல்லிக்கேணியில் இருக்கிறாரு. வஉசி மறுபடியும் லெட்ரு போடுறாரு, ஐயா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்களை வந்து காலையில் 6 மணிக்கு பார்க்க முடியாது, இந்த முறை நான் உங்களை சந்திக்கும் ஒரு அருமை இழந்து விட்டேன் அப்படிங்கிறப்போ என்னடா கொடுமை, ஏன்டா இந்த ஆளுக்கு இன்னும் அவ்வளவு இதா, திருவல்லிக்கேணியிலிருந்து பிராட்வே போகிறக்கு என்னையா அவர் இப்போ சென்னையில். அப்போது என்னன்னு கேட்குறப்ப தெரியுது, கீழே அடுத்த வரி எழுதுகிறாரு, இங்கு நான் வசிக்கும் திருவல்லிக்கேணியிலிருந்து ட்ராம் வண்டி, அப்போ ட்ராம் தான் பஸ் இல்லை, ட்ராம் வண்டி 6:30 மணிக்கே புறப்படுகிறது, நான் அங்கு சேர்ந்து சேருவதற்குள் 7 மணிக்கு மேலாகிவிடும், எனவே உங்களை சந்திக்க இயலாததுக்கு வருந்துகிறேன்னு யார் எழுதுகிறா? கப்பல் கம்பெனி நடத்தின வஉசி எழுதுகிறார். என்ன மாதிரி ஒன்றுமாகாத எழுத்தாளனை கூட்டு வர கூட கார் இருக்கு. ஆனால் அந்த மனிதன் திருவல்லிக்கேணியிலிருந்து பிராட்வே போகிறதுக்கு என்னிடம் வசதி இல்லையான்னு ஒரு நாட்டுக்காக போகிறதுக்கு காந்திக்கு எழுதுகிறாருன்னா, ஆக வஉசி வந்து எந்த அளவுக்கான அர்ப்பணிப்பை இந்த மனிதன் செய்திருப்பாருங்கிறத வந்து அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட நண்பர்களே. அதே போலவே இங்கே நிறையா இப்போ மகிழ்ச்சியாக இருக்குது. அன்றைக்கி என்ன வந்து இவ்வளோ பெண்கள் வந்து கூட்டங்களுக்கு வரமாட்டாங்க, ஆனால் இன்றைக்கி பெண் சமூகம் வந்து எங்கேயும் இந்த அளவு கூட்டங்கள் வருதுங்கிறப்போ ஒரு ஏறக்குறைய நல்ல கூட்டம் வந்தப்போ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது யாருக்காக இருந்தாலும் திறமைகளை கதவை திறந்து விட்டால் நாம் தடை போடாமல் அவங்க ஒரு கை பார்ப்பாங்க. இருக்க ஒரே உதாரணம் பெண்கள் தான் என்னை பொறுத்தவரை. பொம்பளைகளுக்கு என்ன தெரியும்னா, அந்த காலத்தை என்ன பண்ணுவான், வயசுக்கு வந்துட்டால் ஜோசிகாரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவான். மடப்பசங்க இந்த பொண்ணை வந்து படிக்க விட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளவு அவள்கிட்ட அறிவு இருக்கும், ஒரு ஆற்றல் இருக்கும், அதை பயன்படுத்திக்கும் எண்ணம் கூட இருக்கலாம். ஏன்னா ஆண்களுக்கு அவன் மட்டும்தான் அறிவாளியாக இருக்கணும், இவன் மட்டும்தான் புத்திசாலியாக இருக்கணும். ஆக என்னென்னா இந்த நேரத்தில் நான் முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டுடைய முதல் பெண் டாக்டர் அந்த முத்துலட்சுமி ரெட்டியை நான் மறக்கவே முடியாது. 1907 எம்பிபிஎஸ் படித்த முத்துலட்சுமி ரெட்டி தான் முதல் பெண் டாக்டர். அவங்க படிக்கும்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்த ஒரே பெண், ஒரே கேர்ள் கேண்டிடேட் முத்துலட்சுமி ரெட்டி தான். அவங்க அதுக்கு முன்னாடி 1905 புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் சேர போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, பிள்ளைகளெல்லாம் சேர்த்திக்க மாட்டோம்டா எங்கள் இதில், பிள்ளைங்க வந்தால் பசங்க கெட்டு போயிடுவாங்க. ஆடா பாவிகளா, பொண்ணுங்க படிக்க வந்தால் பசங்க கெட்டு போயிடுவான்னு நினச்சிருக்கான் பாருங்கள், எவ்வளோ பெரிய பயந்தவனாக இருந்திருக்கான். அப்போ அந்த பிரின்ஸிபால் சொல்கிறாரு, முத்துலட்சுமி மட்டும் ஒரு 3 மாதம் வரட்டும், இடையில பசங்க படிக்கிறதுக்கும் முத்துலட்சுமிக்கு நடுவில் ஒரு திரையை போட்டுருவோம், இந்த அம்மா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத ஆள்னு தெரிஞ்சால் மேற்கொண்டு படிக்கட்டும்ங்கிறான். ஆக நாம் இப்போது வரலாறுனா பெண்களின் வரலாறு தெரியாமல் நம்ம பெண்களுக்கு படித்து என்ன பண்ணுறது, கோலம் போடுறதையும் இதையும் நினச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம். முத்துலட்சுமியின் வரலாறையும் நாகம்மாள் வரலாறையும் நீலாவதி அம்மையார் போன்ற வரலாறு தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம இது பயன்படுங்கிறது தான். ஆக இந்த முத்துலட்சுமி தான் தமிழ்நாட்டில் தேவதாசி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கடுமையாக போராடின மனுஷி. சாதியின் பேரால் பொட்டு கட்டி கோயிலில் இருந்து விடப்படுவார்கள் அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள். அதை கேட்டாலே அந்த மாதிரி ஒரு சமூகம் அனுபவிச்ச கொடுமை யாருமே பார்க்க முடியாது, அவங்கள திருமணமே பண்ண முடியாது, கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்டு விடுவாங்க. இதற்கு எதிராக 1900 துவக்கத்திலிருந்தே கடும் போராட்டங்கள் நடக்குது. இங்கே நீதி கட்சியை சேர்ந்தவங்க போராடுறாங்க, தந்தை பெரியார் ஒரு பக்கம் போராடுறாரு,
ஆளுக்கு ஊரகம் போடுறாங்க. மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் போராடுறாங்க. டே, ஒரு ஜாதியை மட்டும் ஏன்டா இப்படி பெண்களை படிக்க விடாமல், வாழ விடாமல், திருமணம் பண்ண விடாமல் இப்படி பண்ணுறீங்க? யாருமே கேட்கல. சட்டமன்றத்திலையும் கூட இந்த பெண்கள் இதை நிறுத்திவிட்டால் எங்கள் கலைகளும் இதுவும் கெட்டு போயிடும்னு சொல்கிறக்கான ஆட்கள்லாம் இருந்தாங்க, நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் 1947 தான் தேவதாசி ஒழிப்பு முறைங்கிற சட்டமே அமலுக்கு வருது. ஆனால் இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னவென்றால், இதே நமது மரியாதைக்குரிய முத்துலட்சுமி அவர்கள், அவங்க வந்து நடிகை ஜெமினி கணேசனுடைய அத்தையும் கூட முத்துலட்சுமி. முத்துலட்சுமி அவர்கள் தனக்காக இப்படி ஒரு சுயமரியாதை இயக்கம் போராடிச்சு, தனக்காக பெரியார்னு ஒரு கிழமை அங்கேருந்து குரல் கொடுத்தானே, எவ்வளோ பேர் இதுக்காக நின்னானே அப்படின்னு நினச்சும் கூட பார்க்கல. அவங்க சுயசரிதை எழுதும்போது அன்பிற்குரிய முத்துலட்சுமியினுடைய சுயசரிதியில் ஒரு இடத்தில் கூட தந்தை பெரியாரது பெயர் கிடையாது என்பதுதான் யதார்த்தம். ஆக எப்பவுமே இதுதான் நிலைமை. யார் போராடினவனோ அவங்க இருக்க மாட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது தான் இதில் அதே மாதிரி முக்கியமானது வந்து நம்ம மூவாலூர் ராமாமிர்தம் ஐயார். அவங்க தான் தாசிகள் மோசவலைன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. அது 1936 எழுதுகிறாங்க. அந்த சமூகத்தை சார்ந்த அந்த மனுஷி, அவங்க யாருமே திருமணம் பண்ணிக்கவே வரமாட்டாங்க. ஆக அந்த அளவுக்கான ஒரு போராட்டங்களை சந்தித்தான். நீங்கள் எம்ஆர் ராதாவுடைய ரத்தக்கண்ணீர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் ரத்தக்கண்ணீர் பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த ராதாவுடைய குசும்பும் லொல்லும் நல்லா இருக்கும். மாப்பிள்ளை ராகுவும் சேதுவும் நாளைக்கு சந்திக்கிறாங்க சாந்தி முகூர்த்தத்தை. ராகு கேது யார்? பொண்ணோட பிரதர்ஸா அப்படிம்பார் இவர் எம்ஆர் ராதா. இல்லைப்பா கிரகம், ஓ பிளானேட்ஸ் அப்படின்ட்டு கேட்பார். ராதா சொல்லும்போதே அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ அங்கே கல்யாணமாகி பொண்டாட்டி கூட இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த காந்தாங்கிற இன்னொரு பொட்டுக்கட்டி ஒரு இன்னொரு பெண் வீட்டுக்காக போகிறக்கா துடிச்சிட்டு இருப்பார். அந்த படம் பார்க்கும்போது அந்த பையன் வந்து கூப்பிடுவான், மச்சான் வா மச்சான், அக்கா கூப்பிடுது அப்படிமா. ஆனால் எனக்கு அது என்னமோ ஒரு சினிமாவுக்காக எடுத்து நான் நினச்சிட்டு இருந்தேன். அக்கா கூப்பிடுது வா மச்சான்னு ஒருத்தரை வந்து தன்னுடைய அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போவானா இந்த மாதிரி ஒரு முறைக்கு. ஆனால் அந்த காலகட்டங்களில் உடன் பிறந்த சகோதரர்களே இப்படி இருந்தது தான் உண்மை என்பதை நான் ராமாமிர்தம்மையாருடைய தாசிகள் மோசவலைங்கிற அந்த நாவலை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வெறும் சினிமாவாக தான் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளேயும் கூட அந்த ஒரு நுணுக்கமாக ஒரு விஷயமாக பார்க்குறேன். அப்புறம் நண்பர்களே, அதே மாதிரி சமீபத்தில் ஒரு பொண்ணு எழுதியிருக்காங்க, துப்பட்டா போடுங்க தோழின்ட்டு, கீதா இளங்கோவன்ட்டு. ஒன்று பொண்ணுகளுக்கு ட்ரெஸ் போடுற சுதந்திரம் கிடையாது. அது நீ இப்படி போடு அப்படி போடணும் ஆம்பளை தான் சொல்லுவான். ஆனால் எந்த பொண்ணு நீ இப்படி போடு அப்படி போட்டு சொல்கிறது ஆம்பளைய. ஆனால் போட்டாலும் சுடிதார் இப்படி தான் போடணும், இப்படி போட்டால் துப்பட்டா மேலே போடணும்னு அந்த பொண்ணு நக்கல் அடிச்சு வைக்கிட்டே. நாங்கள் என்னது உங்களை போய் சொல்லியிருக்கோமா? நீங்கள் ஏன்டா எங்கே இதில் உங்கள் பார்வை ஏன்டா அங்கே வருது? உன்னை நல்லா வளர்த்தினா உன் கண் நேர்கொண்டு பார்வையல்லவா இருக்கணும். பெண் எப்படி இருந்தால் என்னன்னு சொல்லி மிக அருமையாக சமகாலத்தில் எப்படி பெண் நியம் இருக்குது, எப்படி இருக்கணும் பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதில் முக்கியமானது வந்து வரலாற்றை படைக்கிறதுக்கு முன்னாடி நாம் வரலாற்றை படிக்கணும். நம்ம வரலாற்றை படிக்காமல் நம் வரலாற்றை படைக்க முடியாது. நம்ம சும்மா அசோகர் நிழல் தரும் மரங்களை நட்டார் 2 பக்கமும், பாணிப்பட்டு போர் இந்த வருஷம் நடந்துச்சு, அலாவுதீன் கிழ்ச்சி இப்போ வந்தார் அப்போ போனார், இந்த வரலாறு இல்லை நம்ம வரலாறு. ஏன் எங்கள் பாட்டி படிக்கலை, ஏன் எங்கள் தாத்தா படிக்கலை, ஏன் என் முப்பாட்டம் படிக்கலை, ஏன் என் கொள்ளு பாட்டி படிக்கலை? அப்போ இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு பயணிக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த உண்மையான வரலாறும். நான் இப்படி படித்த புத்தகங்களை, முக்கியமான புத்தகங்களை பார்க்குறது 1924 நடந்த வைக்கம் போராட்டம். கேரளத்தின் தெருக்களில் வந்து வைக்கம் கோயிலை சுற்றி நாய்கள் போகலாம், நரிகள் போகலாம், எதை வேணாலும் போகலாம். ஆனால் சாதியின் பேரால் ஒடுக்கப்பட்ட மனிதன் வைக்கம் தெருக்களில் கூட நடமாடக்கூடாதுங்கிறப்போ இந்தியாவிலேருந்து யார் யாரோ வந்து போராடி பார்த்தாங்க. பஞ்சாப்லேருந்து சீக்கிய நண்பர்களாகவும் வந்து போராடி பார்த்தாங்க. அப்போ கேரள நண்பர்கள் முடிவு பண்ணுறாங்க, இந்த போராட்டம் முடிவுக்கு வரணும்னா அது ஈரோட்டில் ஒரு கிழமை இருக்கான், அந்த கிழமை வந்தால் தான் இது ஒரு முடிவுக்கு வரும்னு ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறாரு தந்தை பெரியாருக்கு. ஐயா நீங்கள் கிளம்பி வாங்க, இப்படி மனிதனே இழிவாக நடத்திட்டு இருக்கான், தெருவில் நுழைய விட மாட்டேங்கிறப்போ நம்ம பெருசு போய் அங்கே 2 முறைக்கு 2 முறை சிறையிலிருந்து ஓராண்டு காலம் தொடர்ச்சியாக போராடி அவர் ஜெயிலுக்கு போயிட்டார்.
அவர் ஜெயிலுக்கு போனால் போராட்டம் நினைச்சானா நிற்கல. அவரோட துணைவியார் நாகம்மையார் அடுத்து வா, அடுத்து அவங்களோட தங்கை கண்ணம்மா, இப்போ இவங்க 2 மனுஷங்களும் போராடுறாங்க. ஆக இந்த அளவுக்கான ஒரு தொடர் போராட்டத்தை பற்றி நண்பர் அதியமான் வந்து அதிகமான ஒரு நல்ல புக்கு போட்டிருக்காருங்க. இப்போ நான் ஏன் உங்ககிட்ட நான் படித்த புக்கில் சொல்கிறேன்னா, அடுத்த முறை நான் இங்கே வரும்போது இதில் ஒரு 10 புத்தகமாக நம்ம நண்பர்கள் படிச்சிருந்தா நம்ம உட்காந்து பேசுறதுக்கு, இன்னும் இங்கே பேசுறதை விட நம்ம டீ கடையில் உட்காந்து பேசுறது கூட வசதியாக இருக்கும். ஓ, இந்த புக்கெல்லாம் நம்ம படித்தோமா, இப்போ நம்ம ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். ஆக நான் எவ்வளோ பெரிய மேதாவி, எவ்வளோ படிச்சிருக்கேங்கிறதுக்காக இதை பேசவில்லை. நான் இந்த படித்ததனால் என்னையும் இங்கே ஒரு வாய்ப்பாக வந்து கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு இந்த படிப்பு பயன்பட்டுருக்கு. உங்களை சந்திப்பதற்கு இந்த படிப்பு ஒரு பயனாக இருந்திருக்குங்கிறத தவிர ஒரு பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவுமே இருக்க முடியாது. நண்பர்களே, சேரன் மாதவி குருகுலம் பற்றின ஒரு புத்தகம். சேரன் மாதவி குருகுலம் பற்றி அதே அதிகமாக தான் எழுதுகிறாரு. அங்கு வாவேசையர் நடத்தின பள்ளியிலேயே ஜாதி பாகுபாடு காட்டப்படுது. பிராமணால் இதரால்னு பிரித்து வச்சு பந்திகள் 2 தனித்தனியாக இருக்குது. இதுக்கு எதிராக வரதராஜன் நாயுடு போன்றவர்கள், அப்புறம் அவர் தமிழ்நாடு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார், பெரியார் அவர்கள்லாம் சேர்ந்து போராடி அதை வந்து அவர் முடிவு கொண்டு வராங்க. அதே போலவே நீடாமங்கலம் ராஜாஜி அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தபோது நீடாமங்கலத்தில் சமபந்தி போஜனம் போடுறோம் வாங்கடான்னு கூப்பிட்றாங்க. மாநாடு நடக்குது, காங்கிரஸ் மாநாடு. சமபந்தி போஜனம்னு என்ன, மனுஷனும் சிங்கமும் உட்காந்து சாப்பிட்றதா, இல்லை வேறு ஏதாவது வேற்று கிரகத்துலேருந்து வந்தவனும் மனுஷனும் உட்காந்து சாப்பிட்றதா? மனிதனும் உட்காந்து சாப்பிட்ணும், சமமாக உட்காந்து சாப்பிட்ணும். இதுதான் சமபந்தி போஜனம். இவங்க சொன்னாங்கன்னு நம்பி போய் அங்குள்ள ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு 3 அப்பாவிகள் போய் சாப்பிடும்போது அடித்து புடனையை பிடிச்சி அடித்து சட்டையை கழித்து அனுப்பி விட்றாங்க. அவங்களுக்கு மொட்டை அடித்து அந்த ஊர்லேயே விளக்குறாங்க. இதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடக்குது நீடாமங்கலத்தில். இது நடந்த வருஷம் 1937. இதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு நூலை எளிய மக்களுக்கும் புரியும் வண்ணத்தில் எழுதியிருக்காரு திருநீலகண்டன்கிற ஒரு நல்ல ஆய்வாளர். அப்போ இந்த புத்தகம் படிக்கிறப்ப நான்லாம் 60க்கு அப்புறம் பிறந்தவன், எனக்கு 37 நடந்துச்சு, 27 நடந்து, எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது, கதை தான். ஆக இதுக்கு வரலாற்று ரீதியான ஆவணம் கூட அது படிக்கும்போது, ஆஹா, இப்போ என்னுடைய முந்தைய தலைமுறையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா. அது பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, எல்லாமே கஷ்டத்தினூடாகத்தான், துயரத்தினூடாகத்தான் போராடி வந்திருக்கிறாங்க. ஆக இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தான்ச்சு. அதேமாதிரி இன்னொரு நல்ல புத்தகம் படித்தேங்க, இசையை பற்றி பேசுகிறவங்க. மிக முக்கியமானது வந்து சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், வீணை தனம்மாள்னு ஒரு அம்மாவுடைய புத்தகம். வீணைக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா அது தனம்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, சோழநாடன் ஒருத்தர். அந்த வீணையில் எத்தனை வகையான வீணை இருக்குது, யாழ் வீணை இருக்குது, மகர யாழ் இருக்குது, எத்தனை விதமான வீணைகள் இருக்குங்க பற்றி இந்த வீணை தனம்மாள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த இசை மேதையாக இருந்தாங்கங்கிறத பற்றி ஒரு புத்தகம் படித்தேன். அதே போலவே மிகப்பெரிய ஒரு கலகக்கார பாடகரான டிஎம் கிருஷ்ணாவை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட நாரத போய் இதை கலக்கிட்டு வந்தார், தந்தை பெரியார் பற்றி பாட்டு பாடிட்டு. டிஎம் கிருஷ்ணா ஒரு நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து மிருதங்கத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக ஆராய்ச்சி பண்ணி மறைக்கப்பட்ட மிருதங்க சிற்பிகள்னு ஒரு புத்தகம் காலச்சுவடு பதிப்பம் போட்டிருக்காங்க. மறைக்கப்பட்ட மிருதங்க சிற்பிகள், செபஸ்டியன் குடும்பக்கலைன்னு ஒன்று. அந்த மனுஷன் இந்த அந்த மிருதங்கத்தோட அகலமான உள்ள வாய்ப்பகுதி மாட்டுத்தோலாலும் தான் செய்யப்படுது. அப்போ நம்ம ஆச்சாரம் பார்த்துக்கிட்டு செய்வோம், நாங்கள் வெஜிடேரியன் இதெல்லாம் தொட மாட்டோம்னு சொல்ல முடியுமா? ஆனால் மிருதங்கம் வந்து இசை மிக சரியாக நாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இப்படி தான் செய்ய முடியும்னு, இப்படி மிருதங்கத்தை உருவாக்குகின்ற கலைஞர்களுக்கு எவ்வளவு சிந்தனை இருந்திருக்கிறது, இசை பற்றி எவ்வளவு ஞானம் இருந்திருக்கிறது, அதுக்கு மத்தியிலையும் அதுக்கு இடையில சாதி எப்படி குறுக்கிட்டுது அப்படின்னு பற்றி டிஎம் கிருஷ்ணா நல்லா எழுதியிருக்கிறாரு. அதே போலவே சொல்லில் அடங்காத இசைன்னு சொல்லிட்டு ஷாஜின்னு ஒரு தம்பி அற்புதமாக எழுதக்கூடியவர், அவர் வந்து உயிர்மை பதிப்பகத்தில் ஒன்று போட்டிருந்தாங்க, சொல்லில் அடங்காத இசை. நான் வந்து இந்த ஏஎம் ராஜா ஜிக்கியெல்லாம் இருக்கார் இல்லைங்க, பாட்டு பாடவா அந்த பாட்டு பேசவா அந்த பாட்டெலாம், ஏஎம் ராஜா வந்து வெறும் பாட்டு மட்டும் பாடுறவர்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த புக்கை படிக்கிற வரைக்கும். நம்ம இன்னமும் எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு பாமரன்னு வச்சுருக்கோங்கிறதால இல்லை, உண்மையிலே நம்ம பாதி முட்டாளாக இருக்கணும் தான் நான் அப்படி வச்சுருக்கிறேன். ஏஎம் ராஜா ஒரு மாபெரும் இசையமைப்பாளருங்கிற விஷயமே ஷாஜியினுடைய புத்தகம் பற்றி படித்து தான் தெரிஞ்சது. இல்லைன்னா அவர் வெறும் பாடகர் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப அந்த புத்தகத்தில் வந்து சொல்லில் அடங்காத இசையில் எழுதுகிறாரு. அவர் இறக்கும்போதும் கூட ஒரு துயரமான சம்பவத்தில் இருக்கிறாரு. ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்க, இவருடைய மனைவி தான் ஜிக்கி, ஏஎம் ராஜா ஜிக்கி, 2 பேருமே பாடுவாங்க இல்லையா.
அவங்க ட்ரெயினில் சைடில் உட்காந்துருக்காங்க. ராஜா ராஜா வந்து ஒரு மார்த்தாண்டத்தில் இங்கே ஒரு ஸ்டேஷனில் இறங்கி இன்னொரு ஆள் காணமேன்னு தேடுறாரு. அந்த ஆள் வந்து உள்ளே ஏறணுன்னு இவர் பின்னாடி ராஜா அவசர அவசரமாக அந்த ட்ரெயினில் ஏறுறாரு. ஏறும்போது கால் தவறி ட்ரெயினில் சிக்கி இறந்து போகிறாரு. தன் கணவன் வந்து அந்த சக்கரங்கள் சிக்கி சிதை விடுவதை அந்த ஓரத்திலிருந்து பதறியபடி பார்த்து கொண்டிருக்கிறார் ஜிக்கி. இதுதான் ராஜாவினுடைய துயர வாழ்வாக இருந்தது. ஆக எத்தனையோ விஷயங்கள் நம்ம பேசுகிறதுக்கும் பகிர்ந்துக்கும் நிறையா இருக்குது. குறிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் பேசி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறலான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இந்த இடத்துல குறைபாடுன்னு பார்த்தா குழந்தைகள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. நம்ம பெரியவங்க கதை கேட்டு பெரியவங்க சொல்லியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே குழந்தைகள் அவசியம் கற்றாக வேண்டி இருக்கிறது. ஆனால் குழந்தையை கற்றுக்கிறதுக்கு பெற்றோர்கள் கொஞ்சம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டியிருக்கு. எந்த அப்பனம்மாவுக்கும் 2 கதை கூட தெரியாது. நீங்கள் குழந்தையை வளர்த்தணும்னா அது கதை சொல்லி வளர்த்தணும். சோறு ஊட்டுற போய் மொபைலை கொடுத்து காமிச்சு இதை பார்த்துட்டு ஊட்டிகிட்டு இருந்தால் எங்கே உருப்பிடும்? அப்போது அம்மாவுக்கு ஒரு 10 கதை தெரிஞ்சிருக்கணும், அப்பாவுக்கு ஒரு 10 கதை தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அவங்களுடைய குழந்தையாகவே ஆகி அவங்க கூட பேசினா தான் அந்த குழந்தைகள் இருக்கும். ஆக தப்பு நம்மக்கிட்ட வச்சுட்டு இந்த சனியை இது இருந்தால் தாங்க சாப்பிடுதுன்னு சொல்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம். உண்மையிலே பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கான கதைகளை படிக்கணும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் தான் குழந்தைகிட்ட பேசுகிறக்காத ஒரு விஷயம் இருக்கும். இங்கே வீட்டில் குழந்தைகிட்ட அவங்களுக்கு பேசுகிறக்கே எந்த விஷயம் இல்லை. எப்போ பாரு மொபைலை போட்டுவிட்டு உட்காந்துக்கிறதாக தான் இருக்கிறது. அதற்காக ஏகப்பட்ட எழுத்தாளர் இருக்காங்க. பெருங்கணான் எழுதின வெளியன், ஒற்றைச்சிறகு ஓவியா எழுதின நம்ம விஷ்ணுபுரம் சரவணன், கயறுன்னு சொல்லிட்டு எப்படி இந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போய் ஜாதியை கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி அந்த எழுதின விஷ்ணுபுரம் சரவணன், இங்கே வந்திருக்க என் அருமை நன்மை இனியன் கூட எப்படி கணவனும் மனைவி பிரிஞ்சு போயிட்டா அதுக்கு ஒற்றை பெற்றோரால் வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் எந்தளவு துயரத்துக்குள்ளாதுங்க பற்றி நல்ல அறிஞர்களோட கருத்துக்கு தொகுத்து வழங்கியிருக்கான் என் தம்பி இனிய. இதே போல் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதுகளெல்லாம் நாம் படிக்க. அதே மாதிரி லக்ஷ்மி பாலகிருஷ்ணன் எழுதின ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி எழுதியிருக்காங்க. முடிவுரா பயணம்னு அந்த புத்தகத்தோட பேர். அட்டகாசமான புக்கு. அந்த குழந்தை ஏன் ஆர்டிஸ்டால் பாதிக்கப்பட்டால் நம்ம எங்கே கொண்டு போய் காட்டுறது? முதல்ல அந்த டாக்டர் சரியான டாக்டரா? நான் என் நண்பர் 2 பேர்த்த அனுப்பினேன். பார்த்து அந்த டாக்டர் என்னை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி திட்டினார். குழந்தை நல்லா தான் இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது அவங்க அப்பா நம்ம வந்தான், அவங்கள செருப்பால் அடித்து சரி பண்ணு அப்படின்னாரு. உண்மை. இவனே தான் ஆர்டிசம் பாதிக்கப்பட்டான். ஆனால் அப்பா அம்மா தான், குழந்தை கிடையாது. இந்த மடப்பயல்களும் இவளுகளும் வந்து அவங்க கிட்ட உட்காந்து நேரத்தை ஒதுக்கிறது இல்லை, பேசுறது இல்லை, விளையாடுறதில்ல. இவனுக்கு டிஏ இன்க்ரீஸ் ஆனால் போதும், இவனுக்கு சம்பளம் வந்தால் போதும், இவன் வந்து வீட்டில் உட்காந்து வாட்ஸ்அப்பில் பல்லு விளக்குறது எப்படின்னு ஃபார்வேர்டு பண்ணிகிட்டு இருக்கான் ராஸ்கல். அப்புறம் இப்படி குழந்தைகிட்ட நேரம் கட்டுவான். இதுதான் வந்து ஆர்டிச குழந்தைகள் உருவாக்குவதும் இவர்கள் கையில் தான் இருக்குது நண்பர்களே. கடைசியாக முடிப்பதற்கு முன்னாக ஒன்றே என்னை மிரட்டிய ஒரு 3 ஏன்னா இது ஒரு கடலுங்க. நான் சொன்னேன் இந்த புத்தகம் நான் உங்கள்கிட்ட வந்து பாதியை வெட்டிட்டேன். இந்த கடலில் நான் ஒரு சில துளிகளை மட்டும்தான் உங்களோட பேச முடியும். கடைசியாக வந்து என்னை மிரட்டிய ரொம்ப பாதித்த நூல்களில் ஒரு 2 விஷயம். ஒன்று மெக்கல்லே பற்றி வந்த புத்தகம். சமீபத்தில் முனைவர் இரா சுப்பிரமணியம் பெரிய பல்கலைக்கழகத்தில் இருக்கிறாரு. மெக்கல்லே பழமைவாத கல்வியின் பகைவன்னு சொல்லிட்டு. ஏன்னா மெக்கல்லே வரலன்னா நம்மளை டிங்கி அடிச்சிருப்போம். ஏன்னா அன்றைக்கி வந்து குருகுலத்தில் தான் படிக்க முடியும். குருகுலத்தில் என்ன இவங்களெல்லாம் சேர்த்த மாட்டாங்க. ஆக ஏற்கனவே பார்த்தோம் வாவேசையர் சுதந்திர போராட்ட தியாகி நடத்தின பள்ளிக்கூடத்தில் என்ன கதையாச்சுன்னு. ஆக நம்ம கதை என்ன இருக்குன்னா மெக்கல்லே வரலன்னா நம்மளுக்கு படிப்பு கிடச்சிருக்காது. அவன் ஆங்கிலம் என்கிற சன்னலை திறந்து விட்டால் நாம் உலகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம அவனே ஒரு கை பார்ப்போம். போய் பிரிட்டிஷ்காரனே ஒரு கை பார்க்கக்கூடிய சக்தி திறமை நம்ம ஆட்களுக்கு இருக்குது. ஆக இங்கே தேவை நம்மளுக்கு வாய்ப்பு. அதே போலவே டான்யான்னு ஒரு நல்ல புக், தானியான்னு கூட தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் TANIA. இந்த பெண்ணை பற்றி எனக்கு வெக்கமாக இருக்கு சொல்ல போனால் 60 தாண்டியாச்சு. நான் இந்த பெண்ணை பற்றி ஓராண்டுக்கு முன்பு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எல்லாம் சேகுவேரான்னு பேசுவோம், நம்ம சேகுவேரா டிஷர்ட் போடுவோம், என் பையன் பேரும் கூட சேகுவேரா தான். ஆனால் இந்த மாபெரும் மனிதன் சேகுவேராக்கு முன்பாகவே கியூபாவில் பயிற்சி எடுத்துக்கொண்டு சேகுவேரா போன அதே பொலிவியாவுக்கு முன்னாடியே 6 மாதம் முன்பு அங்கே ஊடுருவி அங்கே வந்து நாட்டுப்புற கலைகளின் ஆய்வாளர்னு சொல்லி அந்த அரண்மனைக்குள்ளேயே ஊடுருவுறாங்க அந்த பெண் போராளி. அந்த தான்யாங்கிற அந்த பெண் சேகுவேரா கொல்லப்படுறதுக்கு 6 மாதம் முன்பே சுட்டு கொல்லப்படுகிறார்.
எனக்கு உண்மையிலே வெக்கமாச்சு. நம்ம என்னமோ எல்லாம் தெரிஞ்சுட்டு நினச்சிட்டு இருந்தோம். உண்மையிலே ஒன்றுமே தெரியலங்கிறது தெரிஞ்சுட்டேன். இந்த தானியாங்கிற ஒரு விஷயம் தெரியல. சேகுவேரா போராடினார், அற்புதமான போராளி. ஆனால் அதற்கு முன்பாகவே ஒரு பெண் போராளியும் போய் இப்படி தன் உயிரை மக்களுக்காக ஈந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இது பண்ணிச்சு. அதுமாதிரி இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி அப்பா போகிறேன்பா இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி நக்கலாக போட்டிருக்கப்போ மிகச்சிறந்த ஆய்வாளரான தோழர் பாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் தெரியுமில்ல உங்களுக்கு, ஒடிசாவினுடைய முதல்வருக்கு ஆலோசகராக இருந்தவர், மாபெரும் சிந்தனையாளர். அந்த ஒரு பண்பாட்டின் பயணம்னு சொல்லிட்டு சிந்து முதல் வைகை வரைங்கிற புத்தகத்தை, அது சரி எழுதினவன் ஏட்டக்கெடுத்தான் பாடினவன் பாட்டாக்கெடுத்தான் நீங்கள் சொல்கிறீங்களே, எழுதாமையே ஏட்டக்கெடுத்தவனும் பாடாமையே பாட்டை கெடுத்தவனு இருக்காங்களே, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். நான் ஒன்றும் சொல்ல, யுவரானர் உங்களுக்கு தெரிந்த சட்டங்கள் எதுவோ அதுபடி நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள், நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லைட்டு ஓடி வந்துட்டேன். அவர் எழுதின அந்த ஒரு பண்பாட்டின் பயணம்ங்கிற அந்த புத்தகம் அதுதான் முக்கியம் நண்பர்களே. அதே போலவே கடைசியாக இன்னொரு புத்தகம் படித்தேன், இதுதான் கடைசி புத்தகம். அது ஒரு பொருளாதார அடியாளின் கூடுதல் வாக்குமூலம். ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலமும் 2006 வந்துச்சு. அதுக்கப்புறம் 2013 ரெண்டாவது வந்துச்சு ஜான் பெர்கின்ஸ்லேருந்து. இப்போ 2018 ஒன்று வந்திருக்கு கூடுதல் வாக்குமூலம்னு. இந்த ஜான் பெர்கின்ஸ் யாருன்னா உலக வங்கியில் பணியாற்றினவர். அந்த உலக வங்கியில் பணியாற்றினா இங்கே டைய கட்டி டோக்கன் கொடுன்ட்டு சம்பளம் கொடுத்துருக்குறாள்ல. இவங்க வேலையே என்னென்னா, நாட்டில் நம்மெல்லாம் போர் நடக்குது, யுத்தம் நடக்குது அப்படின்னா துப்பாக்கியும் பீரங்கியும் விமானம் கொண்டு போய் நடத்துறது மட்டும் இல்லை, போருங்கிறது இப்போ வேறு விதமாக மாறிடுச்சு. உங்களுக்கு தேவையோ இல்லையோ உங்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம். இந்த ரோட்டில் மேம்பாலம் தேவையா இல்லையா, ஆனால் நான் பணம் கொடுப்பேன், நீ போடணும். இந்த இடத்துல நாற்கரச்சாலை வரணுமா வேண்டாமா அவசியமே இல்லை, நான் பணம் கொடுப்பேன், நீ போடணும். ஆக ஒரு மனிதனை அழிப்பதென்றால் வெறும் ஆயுதங்களால் மட்டுமல்ல, அவனுக்கு தேவைக்கு அதிகமான கடனை கொடுத்து அவனை ஓட்டாண்டியாக்கு, அவனை பிச்சைக்காரர்களாக்கு, அவங்களை ஏதுமற்ற ஏதிலைகளாக்கு. இதுதான் இந்த காலத்து யுத்த முறைன்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார அடியாளின் கூடுதல் வாக்குமூலம் படித்தேன். அவங்க அதோடு நிற்கிறதில்ல, இந்த ஒப்புதலுக்கு உடன்படாத பல மாநிலங்களுடைய தலைவர்களை விமான விபத்துகளை கொள்ளக்கூடிய வேலைகளையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பதை அந்த புத்தகம் படிக்கிறப்ப எனக்கு உண்மையிலே பயமாக இருந்துச்சு. நம்ம இன்னும் அரசியல் பேசுகிறோம், ஆனால் நம்மளை தாண்டி அரசியல் என்பது எங்கேயோ இருக்குது. பகைவன் என்பவன் இன்றைக்கி ஜாதியை சொல்லி வர்றவன் மட்டும் இல்லை, மதத்தை சொல்லி வர்றவன் மட்டும் இல்லை, இனத்தை சொல்லி வர்றவன் மட்டும் இல்லை, உனக்கு உதவுறேன்னு சொல்லி வரவனும் நமக்கு ஒரு மறைமுகமாக பகைவனாக இருப்பான் என்பதை அந்த புத்தகம் உணர்த்தியது. என்னுடைய இதை கொஞ்சம் பொறுமையாக கேட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம், முடிச்சுக்கிறேங்க.